மதுரை மாநகராட்சி சார்பில் மதுரை தமுக்கம் மைதானம் அறிவுசார் மையம் அமைந்துள்ள பகுதியில் உணவு திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 13ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ள உணவு திருவிழாவை மதுரை மேயர் இந்திராணி தொடங்கி வைத்தார். உணவு திருவிழாவில் மீன், கோழி உள்ளிட்ட அசைவ உணவகம் தொடங்கி சிறுதானிய உணவுகள், நுங்கு உணவுகள், பாஸ்ட் ஃபுட் கடைகள், சிறுவயதில் அதிகம் மாணவர்கள் சாப்பிடும் கடலை மிட்டாய், கமர்கட்டு என உணவுகள் விற்கப்படுகின்றன. மாநாட்டை தொடங்கி வைத்த மேயர் இந்திராணி கடைகளை பார்வையிட்டு உணவுகளை ருசித்தார். மதுரை சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் உணவு திருவிழாவில் கலந்து கொண்டனர். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே நல்லா அதிகமான ஃபுட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் குழந்தைகளுக்காண்டி நிறைய அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட்டு இன்னும் சிறுதானியங்கள்லாம் சேர்த்துக்கிட்டா பிள்ளைகளுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. அப்போ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் எல்லாமே சிறுதானியங்கள் நிறையா சேர்த்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. இல்லை, இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு இனிமேல் தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கணும். மக்களுக்கு வந்து முக்கியமானது வந்து உணவு தான். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே உணவு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உணவை வந்து ஆரோக்கியமானதாகவும் நல்ல சுகாதாரமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். ஸோ இப்போ இனி வளர்கிற ஜென்ரேஷனில் வந்து எல்லோரும் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு, பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் மக்களுக்கு. இது ஒரு அருமையான ஒரு எல்லா மக்களுக்கு வந்து என்னென்ன உணவு இந்த காலத்தில் வந்து என்னென்ன உணவு சாப்பிடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துற மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவான தோசை, இந்த கூழ், கம்மங்கூழ், இந்த காடை முட்டைகள் இதெல்லாம் அந்த இங்கே வந்து கிடைக்குது. அருந்தானியங்கள் எல்லாத்துலேயும் இந்த சிவப்பு அரிசின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. உணவு திருவிழா ஏன் நடத்தணும்? குறிப்பா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏன் நடத்தணும்? இந்த மாதிரி உணவு திருவிழா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்கல்ல, அந்த உணவு வந்து மறந்துட்டாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே. அதனால வந்து இப்போதைக்கு இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சுன்னா எப்படின்னு தெரியறதுக்காண்டி இது நடத்துறது நல்லது. சில இடங்கள்ல அது விற்கிறாங்க, ஆனால் அதை விற்கக்கூடாது. இப்போதைக்கு இது கலந்துதான் இருக்கு கொஞ்சம்.